தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படின்றது நமக்கு என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதி ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்குரிய ஷெட்யூல் என்ன அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பாராமெடிக்கல் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் எடுத்து படிக்க முடியும். ஸோ இதுவுமே வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு கோர்ஸாகவே கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு வந்து பாராமெடிக்கல்ல வந்து நமக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பாராமெடிக்கலுக்கு நிச்சயமாக நம்மளால் படிக்க முடியும். ஏன்னா நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ணி இது வழியாக தான் பண்ணணும். இதற்குரிய ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றதையும் வந்து இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நான் எடுத்துக்கிறேன். tnmedicalselection.net இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறோம். வெப்சைட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல் யூஜி கோர்சஸ் இதுலேயே வந்து பிஜி, யூஜி, டிஎம்சி டிஎம்சி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அது வேக்கன்ட் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி பொசிஷன் என்ன பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எங்கெங்க எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இது எல்லாமே இது ஸ்பெஷல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு என்னென்ன விஷயங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆல் ஸ்பெஷல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரிஸ் ஒன்லி கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதில் ஷெடியூலில் என்ன நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜூலை 30ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது ரேங்க்ல இருந்து 20,207வது ரேங்க்குள்ள இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அவங்களுடைய மார்க் அப்படின்றது 200ல இருந்து 165க்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்குரிய ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட் அப்படின்றது ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருது. அதே போல ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அதே அன்னைக்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் 4ஆம் தேதி. ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் டைம் வந்து ஆன் பிஃபோர் ஆகஸ்ட் 8 காலையில் சாயந்தரம் 5 மணிக்குள்ள ரெஸ்பெக்டிவ் காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கிட்ட சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அதற்கான செயல்முறையை வந்து நீங்கள் 250 ரூபா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கட்டுறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் வழியாக கட்டலாம். இல்லை ஜிபேலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஜிபேலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கொடுக்கறது இல்லை. சரிங்களா? இது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. மருத்துவக் கல்லூரிகளில் வந்து அதனுடைய ரிசல்ட்டு, அதனுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து நாங்கள் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவோம். யாருக்கும் இண்டிவிஜுவலாக மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்றாங்க. செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது, எரர் இருந்ததுன்னா செலெக்ஷன் கமிட்டி வந்து எந்த வகையிலும் பொறுப்பு ஏற்காது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இல்லாமல் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ரேங்க் லிஸ்ட் படி தேர்ந்தெடுத்த படிப்புகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றதையும் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ 2வது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்து அதாவது எந்தெந்த காலேஜுக்கு யாரெல்லாம் அலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து குறிப்பிட்ட நாளில் அந்த கல்லூரியில் போய் சேரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஆல்.